ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் செய்தி யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம். இந்த அதிகாரத்திலிருந்து பல தலைப்புகளிலே நான் பேசியிருக்கிறேன். இந்த நாளின் செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், வாழ்க்கையின் இன்பமான நேரங்கள், ஃபைன் மூமெண்ட்ஸ் இன் அவர் லைஃப். இது எல்லா நேரங்களுக்கும் பொருந்துமா என்று தெரியாது. ஆனால் எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் இன்பமான நேரங்கள் உண்டு, துன்பமான நேரங்கள் உண்டு, கசப்பான நேரங்கள் உண்டு, இனிப்பான நேரங்கள் உண்டு, மறக்க வேண்டிய நேரங்கள் உண்டு, மறக்க முடியாத நேரங்கள் உண்டு. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பல மேடு பள்ளங்கள் உண்டு. அது பணத்தை அடிப்படையாய் கொண்டதல்ல, வாழ்வின் சம்பவங்களை அடிப்படையாய் கொண்டது. ஆனால் ஒன்று, இந்த ஒவ்வொரு சம்பவங்களிலும் தேவன் மையமாய் இருப்பாரானால் ஒவ்வொரு சம்பவங்களுமே இனிமையா இருக்கும். அது வனாந்திரமா இருக்கலாம், வறட்சியா இருக்கலாம், பாலைவனமா இருக்கலாம், சத்துருக்கள் மத்தியில் இருக்கலாம், எதிர்மறையான மக்கள் இருக்கலாம். ஆனால் அந்த சூழ்நிலையிலும் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் மையமா இருப்பாரானால் அந்த நேரங்கள் கூட, ஆங்கிலத்துல சொல்லுவார்கள் த ஃபைன் மூமெண்ட்ஸ், அந்த நிமிடங்கள் கூட, அந்த சூழ்நிலை கூட இன்பமாய் மாற்றுவார். ஏனென்றால் எல்லாவற்றாலும் நிரப்புகிற கர்த்தர் அவர். அவர்தான் நம்முடைய வாழ்வின் மையம். அனைவரும் நினைக்கிறார்கள் அது இன்பம், இது இன்பம், அது இன்பம். ஒருவேளை அது உண்மையா இருக்கலாம். ஆனால் மெய்யான இன்பம் தேவன் உடைய வாழ்க்கையின் மையமாய் இருப்பது. நான் ஒவ்வொரு திருமணங்களிலே சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவனை மையமாய் வையுங்கள், உங்களை விளிம்பிலே வையுங்கள். தேவனை மையமாய் வைக்கும் போது எவ்ரி மூமெண்ட்ஸ் வில் பி எக்ஸலண்ட். ஒவ்வொரு நிமிடங்களும் இத்தன் பக்தன் பாடினார், உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடங்களும் அது வீணாக போவது மட்டுமல்ல, அது வெறுமையாய் போவது மட்டுமல்ல, அது இன்பமாய் மாறும். இதுதான் வாழ்க்கையின் சத்தியம், இதுதான் வேதத்தின் சத்தியம். இந்த திருவிழா வாசித்து இருக்கிறோமே, லாசரு, மார்த்தாள், மரியாள், துன்பமான நேரங்கள், தாய் தகப்பனற்ற ஒரு குடும்பம். ஆனால் தேவன் அந்த குடும்பத்திலே பிரவேசித்தார். அங்கே துன்பங்கள் இன்பமாய் மாறிற்று. அங்கே காயங்கள், ஆறாத காயங்கள் ஆற்றப்பட்டது. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் சில வடுக்கள் இருக்கும், வடுக்கள், தழும்புகள். நான் சொல்லுகிற சரீர தழும்புகள் அல்ல, உள்ளான காயங்கள், நம்பிக்கை துரோகங்கள். அவர் இப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார். பெற்ற பிள்ளைகள், எல்லாருடைய குடும்பங்கள் நடக்கிறது. பெற்ற தாயையே துரத்துகிற மகன் இருக்கிறார். பெற்ற தாயினிடத்துல சம்பளம், அவரிடத்துல பணம் வாங்கி சாப்பாடு போடுற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பென்ஷனை வாங்கி, அது தவறோ சரியான்னு தெரியவில்லை, அதை கணக்கு போட்டு வாங்குற பிள்ளைகள் இருக்கிறார்கள். அதுவும் கூட ஒரு மாதம் இங்கே, இன்னொரு மாதம் அங்கே. இவ்வளவு இது வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தாய் தகப்பன்மார்களும் மகிழ்ச்சியா இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன். காரணம் என்னவென்றால், தேவன் மையமாய் இருப்பாரானால் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் எல்லாருடைய வாழ்க்கையில உண்டு. இழப்புகள் உண்டு, ஏமாற்றங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு, எதிர்மறையான சம்பவங்கள் உண்டு, விபத்துக்கள் உண்டு, பேரழிவுகள் உண்டு. There are some disasters in everybody's life. ஆனால் அந்த நேரங்களிலும் தேவன் மையமா இருப்பாரானால், அன்பானவர்களே, உங்கள் வாழ்க்கை இனிமையா இருக்கும், இன்பமா இருக்கும், அது மறக்க முடியாதா இருக்கும். இந்த நாளின் செய்தி என்னவென்றால், நாம் எதிர்பார்க்கிற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நிலைகளிலேயும், நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலையிலேயும் தேவ சித்தமும் தேவனுடைய அர்ப்பணிப்பும் இருக்குமானால் நிச்சயம் அது தோல்வி அல்ல. திரும்ப சொல்லுகிறேன், உங்களுடைய வாழ்வில் ஒவ்வொரு நேரங்களும், ஒவ்வொரு நிமிடங்களிலும் உங்கள் அர்ப்பணிப்பு, தேவ சித்தத்தின் மையம், இது இரண்டும் இருந்தால் there will be a fine moments. இது கடினம் என்றால், நான் விரும்பாத ஒன்று, நான் எதிர்பார்க்காத ஒன்று, எனக்கு பிடிக்காத ஒன்று, அது கசப்பான பாதை, கடினமான பாதை. How can I surrender my life? என் வாழ்க்கையை எப்படி நான் அர்ப்பணிக்க முடியும்? சற்று யோசித்து பாருங்கள். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, கடினமான நேரங்களிலும் கூட தேவ சித்தத்தின் மையத்திலிருங்கள். Don't away from God's will. தேவ சித்தத்தின் மையத்தை விட்டு விலகாதிருங்கள். அப்படி நீங்கள் இருக்கும்போது அந்த கடினமான நேரங்களே இன்பமான நேரங்களாய் மாறும். இதைத்தான் யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம்.
நான் முந்தின செய்தியில பேசியிருக்கிறேன். அதாவது தேவன் தான் அவளை அனுப்பினார். அந்த இடத்திற்கு போங்கள், அங்குதான் பார்வோன், அங்குதான் சேனைகள், குதிரைகள், குதிரை வீரர்கள், வனாந்திரம், சிவந்த சமுத்திரம். அப்படியானால் தேவன் என்னை அனுப்பினவருக்கு அதெல்லாம் தெரியுமே, he knows everything. பட் அங்கேயும் கூட you can see fine moments in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே இன்பமான நேரங்களை நீங்கள் பார்க்க முடியும், அது உணர முடியும். இது வெறும் அறிவு அல்ல, ஏதோ ஒரு சொற்பொழிவு அல்ல, ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் அல்ல, இது உண்மை சத்தியம். இதை கடந்து போனவர்களுக்கு தெரியும். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்களை கடந்து போகவும் பண்ணுவார், உங்களை வளரவும் பண்ணுவார். கவனிங்கள், இன்னைக்கு நிறைய பேர் என்ன சில வாழ்க்கையிலே இன்பமான நேரங்கள் உண்டு. வெற்றி, வாழ்க்கை, உயர்வு, வசதி, புதிய வீடு, புதிய வாகனங்கள், பிள்ளைகளுடைய படிப்பு, வெளிநாட்டினுடைய வேலை, இதெல்லாம் இன்பமான நேரங்கள் தான். அந்த இன்பமான நேரங்கள் அதெல்லாம் தேவனால் திட்டமிடப்பட்டது. நீங்கள் கவனிக்க வேண்டும். இட் இஸ் நாட் பை சான்ஸ். இன்னைக்கு நீங்க செழிப்பா இருக்கிறீங்க, வளர்ந்திருக்கிறீங்க, உயர்ந்திருக்கிறீங்க, நீங்கள் விரும்புவதை உங்களால் செய்ய முடிகிறது. நல்ல வேலை வாய்ப்பு, நீங்கள் எதிர்பார்த்ததை விட இன்றைக்கு சிறப்பா இருக்கிறீங்க. ஒரு சின்ன கேள்வி, இந்த சென்னை பட்டணத்துக்கு நீங்கள் வரும்போது எப்படி இருந்தீங்க? நீங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களுக்கு தெரியுமா நீங்க இந்த இடத்துல இருப்பீங்கன்னு சொல்லி? ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்திருப்பீர்கள். இன்னைக்கு ஒரு பெரிய நகரத்துல கர்த்தர் வைத்திருக்கிறார். சொல்லப்போன மேல் நாடுகளிலே, வளர்ந்த நாடுகளில், அமெரிக்க நாடுகளில், ஐரோப்பிய நாடுகளில் ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்தவர். இவையெல்லாம் தேவனால் திட்டமிடப்பட்டது. டோன்ட் கிவ் அப், சோர்ந்து விட வேண்டாம். இதெல்லாம் டோன்ட் ஹேவ் அ ப்ரைட், பெருமை வேண்டாம். இவையெல்லாம் தேவனால் திட்டம். ஒரு இந்த இடத்துல இங்க கர்த்தர் வச்சிருக்கிறாருன்னா உயர்ந்த பதவி, உங்களுக்குன்னு ஒரு கேபின், உங்களுக்குன்னு ஒரு அந்தஸ்து, உங்களுக்கு என்று ஒரு வாகனம், உங்களுக்கு என்று வேலையால், இதெல்லாம் நீங்க நினைக்கணும். யோசித்து பாருங்கள். இதெல்லாம் தேவனால் திட்டமிடப்பட்டு, நீங்க ஒரு முதலாளியா இருக்கலாம், ஒரு பெரிய மெகா பாஸ்டா இருக்கலாம், மிக ஊழியக்காரா இருக்கலாம், 4 பேரால் அறியப்பட்ட மனிதரா இருக்கலாம். இவையெல்லாம் இட் இஸ் பிளான் ஆஃப் காட். அதே வேளையில உங்களுடைய வாழ்க்கையில், என்னுடைய வாழ்க்கையிலும் துன்பத்தின் நேரங்கள் கூட தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. அதுக்கு எல்லாமே சொல்ல மாட்டேன், ஆனால் சில நேரங்களில் God allows that. இந்த திரையில் பாருங்கள், அப்செட், அதை திருப்பி போடுங்க, செட்டப். பல நேரங்களிலே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதை அனுமதிக்கிறார். அப்செட்ஸ் ஏன் தெரியுமா? நம்மை ஸ்திரப்படுத்த, சீர்படுத்த, உறுதிப்படுத்த, நம்மை வலுவான பாத்திரங்களாய் மாற்ற, கூர்மையான ஆயுதங்களாய் மாற்ற. இன்றைக்கு நீங்கள் இந்த ஊடகத்தில் பார்க்கிற எவ்வளவு பெரிய ஊழியக்காரா இருந்தாலும் they have gone through that. அவர்கள் இந்த துன்பமான நேரங்களிலே கடந்து போனவர்கள். இன்றைக்கு விமர்சனங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, பரியாசங்கள் உண்டு, அவரை குறித்த பொறாமை பேச்சுக்கள் உண்டு, அவளை வறுத்தெடுக்கிற சில ஊழியர்களும் உண்டு. அது தேவையற்றது. அவள் கடந்து போன கண்ணீரின் பாதை, அவள் கடந்து போன அந்த நெருக்கத்தின் பாதை, அவள் கடந்து போன அந்த வனாந்திரத்தின் பாதை. அன்பானவளே, தேவன் அவளோடு கூட இருந்ததுனால தான் நிலைக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறார். என்னுடைய செய்தி என்னவென்றால், ஃபைன் மோமெண்ட்ஸ் இன் யுவர் லைஃப். உன் வாழ்க்கையிலே இன்பமான நேரங்கள், அதை மறந்துவிட வேண்டாம். ஒவ்வொரு நாளும் அதுக்கு நன்றி சொல்லுங்கள். தேவன் தந்த நேரங்களுக்காக. உங்களை சிவந்த சமுத்திரத்தை கடக்க செய்தாரே, இந்த வியாதியிலே கடக்க செய்தாரே, இந்த பாடுகளிலே கடக்க செய்தாரே, இந்த ஏளனங்களிலும் பரியாசங்களிலும் நிந்தைகள் அவமானங்களிலும் உங்களை கடக்க செய்தாரே, நன்றி சொல்லுங்கள். எத்தனை ஏளனங்கள், எத்தனை பரியாசங்கள். அன்பானவளே, அன்றைக்கு மோகன்சி அவர்கள் சொல்கிறார், எனக்கு 2500 வழக்கு அவர் மேல் இருக்கிறது காவல் நிலையங்களிலே. அவளை பற்றி எவ்வளவு கேவலமாக தான் பேசுறாங்க. பட் ஸ்டில் அவருடைய வாழ்க்கையில் இன்பமான நேரங்களை தேவன் அனுமதிக்கிறார். திரளா ஜனங்கள் அவருடைய கூடுகைக்கு போகிறார்கள். இதற்கு பல காரணங்களை சொல்லுவார்கள். வியாபாரி, அதெல்லாம் கவனிங்க அன்பானவர்களே. அந்த நேரத்தில் அதை தாங்க பலன் தருகிறவர் தான். தாங்க பலன் தருகிறார், தப்பித்து கொள்ளவும் பலன் தருகிறார். நாளிலே என்னுடைய செய்தி இன்பமான நேரங்கள். உங்களை அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்தாரே, கடனிலிருந்து, வறுமையிலிருந்து, ஏமாற்றத்திலிருந்து, தலைகுனிவிலிருந்து, ஒரு காலத்துல நம்மை ஏளனமாய் பேசினவர்கள், நம்மை புறக்கணித்தவர்கள், நம்மை ஆகாதவன் என்று தள்ளினவர்கள் இன்றைக்கு நம்மை நோக்கி வருகிறார்கள்.
ஆகாதென்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. என்னுடைய சாட்சியை பலமுறை சொல்லியிருக்கிறேன். பிரமார்க்கத்திலிருந்து வந்தேன். ஏளனங்கள், பரியாசங்கள், நிந்தைகள், அவமானங்கள், சொல்ல முடியாத வார்த்தைகள், அர்ச்சனைகள். ஆனால் இதை செய்த அத்தனை பேரும் இன்றைக்கு என்னுடைய நிழலில் வாழ்கிறார்கள். இது பெருமை அல்ல. தேவனுடைய அதையும் தேவன் அனுமதித்தார், இதையும் தேவன் அனுமதிக்கிறார். அந்த ஏளனங்களையும் அந்த பரியாசங்களையும் அந்த விமர்சனங்களையும் தேவன் அனுமதித்தார். விமர்சித்தவர்கள் பெரியவர்கள் அல்ல, சிறியவர்கள். இதிலே சிறியவர்கள், அனுபவங்களிலே சிறியவர்கள், வாழ்க்கையிலே சிறியவர்கள். அவர்கள்தான் அனுமதி பேசினார்கள். சொல்ல வந்த சத்தியம் என்னவென்றால், God allows all your moments. உடைய ஒவ்வொரு நேரங்களையும் அவர்தான் அனுமதிக்கிறார். பல நேரங்களிலே இது நமக்கு புரிவதில்லை. We have our own agenda. We have our own plans and decisions. எல்லாருடைய வாழ்க்கையிலேயும் அவரவருக்கு சில சொந்த தீர்மானங்கள் உண்டு, சொந்த விருப்பங்கள் உண்டு. ஆனால் தேவன் சொல்கிறார், ஏசாயா 55:8, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். இதெல்லாம் தெரிந்த ஒரு வசனம்தான். பல நேரங்களிலே நான் சொல்லுகிற வார்த்தை என் நினைவுகள், உங்கள் நினைவு. God has a great plan. God has a glorious plan. God has a good plan in your life. அது நமக்கு புரிவதில்லை. நாமே சில திட்டங்களை செயல்படுத்துகிறோம். நம்முடைய கணக்கு போடுது. எல்லாருடைய வாழ்க்கையில உண்மை. கணக்கு போட்டு எவ்வளவு செய்கிறோமோ அவ்வளவு வாழ்க்கையிலே தோல்வி. வசதியை பார்க்கிறோம், வாய்ப்புகளை பார்க்கிறோம், பிள்ளைகளை அதாவது அவங்களோட சூழ்நிலையை பார்க்கிறோம். அதனால வாய்ப்புகளை மட்டும்தான் பார்க்கிறோம். அந்த வாய்ப்புகளை என்னெல்லாம் பிரச்சனை இருக்கிறது என்று நமக்கு புரிவதில்லை. இன்னைக்கு எல்லாரும் வாய்ப்புகள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், they always look the opportunities. ஒரே பொண்ணு, வசதி, வீடு, வாய்ப்பு, வீட்டோட மருமகன், அதில் எவ்வளவு பிரச்சனை இருப்பது என்பது புரியல. அடிமைத்தன வாழ்க்கை, நிம்மதி இல்லாத வாழ்க்கை, கீழ்ப்படியாத மனைவி. யோசித்து பாருங்க, ஆட்டி படைக்கிற மாமனார் மாமியார், இதெல்லாம் பிரச்சனைகள். அதே வேளையில் சில பிரச்சனை இருக்கும். ஏழ்மை இருக்கும், வறுமை இருக்கும், இல்லாம இருக்கும், குடிசை வீடா இருக்கும். ஆனால் பெரிய வாய்ப்புகள் உண்டு, நிம்மதி உண்டு, சமாதானம் உண்டு, அங்க அன்பு உண்டு, தேவனுடைய கிரியைகள் உண்டு, தேவனுடைய பாசம் உண்டு. அந்த வீட்டுக்குள்ள போனாலும் சமாதானம் வந்துடும். அவங்களும் பிரச்சனைக்குள்ள இருக்கிறவங்க தான். இன் எவரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் there is a problem, and every problem there is an opportunities. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டவர் சொன்ன வார்த்தை 55:9 ஏசாயா, பூமியை பார்க்கிலும் வானங்கள் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ, என் வழிகளும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. எத்தனை பெரிய வாழ்க்கை! என் வழிகளும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இன்னைக்கு யோசித்து பாருங்க, நம்மளை பற்றி உயர்வா நினைக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான். எவ்வளவு மட்டம் தட்டி பேச முடியும் அவ்வளவு. குடும்பங்கள்ல பாருங்க, மனைவியை மட்டம் தட்டுகிற கணவன், கணவனை மட்டம் தட்டி பேசுகிற மனைவி, பிள்ளைகளே மட்டம் தட்டி பேசுறாங்க. அப்பா, எங்க அப்பாவுக்கு ஒண்ணுமே தெரியாது, அவர் படிக்காதவர், இவங்க ரொம்ப படிச்சவங்க. இதுதான் உலகம். ஆனா தேவன் சொல்கிறார், என் நினைவுகள் உயர்ந்தது, உன்னை குறித்த நினைவுகள். ஒரு சின்ன கேள்வி, உங்களை உயர்வா நினைக்கிறவங்க யார் இந்த உலகத்துல? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களை மதித்து உயர்வாய் நினைக்கிறவர்கள் யார்? யாருமே இல்லை. நம்மை உயர்வாய் நினைக்கிறவர் எப்போதும். சில நேரங்கள் நம்ம உயர்வா நினைப்பாங்க, சில குறிப்பிட்ட நேரங்கள்ல தான். பட் ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட் அஸ். நம்மை குறித்து எப்போது உயர்வா நினைக்கிறவர். ஒரு சின்ன கேள்வி, நீங்க மற்றவங்க உயர்வா நினைக்கிறீங்களா? உங்களை உயர்வா நினைக்கிறீங்க. பெரிய ஆடு, வசதி, பணம், அதிகாரம், நீங்க எஜமாட்டி, எஜமான், உங்களை குறித்த ஒரு உயர்வான எண்ணம் இருக்கிறது. ஆனா அடுத்தவங்களை பற்றி அவ எவர் தாட் அபவுட் தம், அவர்களையும் உயர்வா நினைவுகள். பேதுரு சொல்லுகிறது, என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. ஒரு ஆமீன் சொல்வீங்களா? உங்களை குறித்த தேவனின் நினைவுகள் ரொம்ப உயர்ந்தது. யோசிச்சு பாருங்க, இந்த பூமியில் நம்மளை உயர்வு நினைக்கிறவங்க யாரு? இந்த ஊடகத்துல நாங்கள் பேசுகிறோம், எங்களையும் வசைபாடுகிற மக்கள் இருக்கிறார்கள் கமெண்ட்ஸ்ல. அது எப்படித்தான் அது போடுகிறார்களோ தெரியல. வசைபாடுகிற மக்கள், வாழ்த்தி பேசுகிற மக்களும் இருக்கிறார்கள். ஆனா தேவன் சொல்கிறார், என் நினைவுகள் மிக உயர்ந்தது. உங்களுடைய குறைவுகளிலும், உங்களுடைய வெறுமையிலும், உங்கள் தரித்திரத்திலும்
ஆண்டவருக்கு ஏதோ ஒன்று செய்கிறீர்களே, அது இன்பமான நேரம். திரும்ப சொல்லுகிறேன், யூ ஆர் கிவிங் சாக்ரிஃபிஷியலி. ஆண்டு கொடுக்குறீங்களா பார்த்தீங்களா, அது இன்பமான நேரம். ரொம்ப புரியல. உங்கள் காணிக்கை நேரம் இன்பமான நேரம், உங்கள் ஆராதனை நேரம் இன்பமான நேரம், கர்த்தரை தொழுது கொள்ளுகிற நேரம் இன்பமான நேரம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறீங்களே அது இன்பமான நேரம், அவருடைய திருவுள சித்தத்தை அறிந்து கொள்ளுங்களே அது இன்பமான நேரம். That is a fine moments in your life. அன்பானவர்களே, திரும்ப சொல்லுகிறேன், இன்றைக்கு அநேகருடைய நிலைமை என்னவென்றால், தேவனுடைய ஆலோசனைக்கு அவர்கள் செவி கொடுப்பதில்லை. தேவன் ஆலோசனை கொடுக்கிறாரே அது இன்பமான நேரம். God's counseling என்னோடு பேசுகிறாரே அது இன்பமான நேரம், அது இனிமையான நேரம், ஃபைன் மூமெண்ட்ஸ். அநேகர் இன்றைக்கு தேவ சத்தத்தை கேட்பதற்கே நேரம் இல்லை. காலை எழுந்துக்கணும், ஒரு சின்ன ஜெபம் பண்ணணும், அடுத்து அன்றாட வேலை, நியூஸ் பேப்பர், டிவி சேனல், மொபைல் ஃபோன், நேரமே இல்லை தேவ ஆலோசனைக்கு, என்னுடைய வார்த்தைக்கு. ஆபகு சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். ஒரு மாபெரும் தீர்க்கதரிசி, அவர் என்ன சொல்லுவார் என்று கவனித்து கேட்பேன். இன்னைக்கு அந்த கவனித்து கேட்கிற அந்த சிந்தனை நிறைய பேருக்கு இல்லை. கவனித்து கேட்கணும். செய்திகளை பாருங்க, கவனிச்சு கேட்கிறாங்களா? அவர் என்னவோ பேசுறார், இவர் என்னவோ பண்ணிட்டு இருக்கிறார். சில பேர் எழுதிட்டே இருப்பாங்க, எழுதுறது நல்லது, ஆனா என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கவனிங்க. அந்த அந்த எழுதுற பேப்பர் அன்னையோட காணும் என்று காண்பேனோ, அது எழுதுங்க. அட் த சேம் டைம் ஜஸ்ட் லிசன், இன்க்ளைன் டு த வேர்ட். அவனுடைய வார்த்தையை கெட்டியா பிடிச்சிங்க. அந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனுக்கு கொடுக்கும் நேரம் இன்பமான, ஆலயம் செல்வது இன்பமான நேரம், தேவனை ஆராதிப்பது இன்பமான நேரம். அன்பான தேவ பிள்ளையே, ஸ்டாண்ட் ஃபார் வாட் இஸ் ரைட். இன்பமான நேரம், அதாவது சரியான ஒன்றுக்காக நிற்பது. நீங்க அது இல்லையே, நல்லாவே தெரியுது தவறு, துன்மார்க்கன். ஆனா இந்த தவறான ஒன்றுக்காக நிற்கிற மக்கள் தான் இன்னைக்கு ஏராளம். they don't stand for the right things. குடும்பங்களோட பார்க்குறோம், அவர் காசு கொடுத்தா அவர் பக்கம், இவர் காசு கொடுத்தா அந்த பக்கம். இந்த பிள்ளைகளோட பாருங்களேன், அம்மா காசு கொடுத்தா அம்மா பக்கம், அப்பா காசு கொடுத்தா அப்பா பக்கம். யாரை பிடிக்கும்? ஒரு ஆள் அம்மா பிடிக்குது, ஒரு ஆள் அப்பா பிடிக்குது. இதுதான் உலகம். நான் சொல்ல விரும்புகிறேன், ஸ்டாண்ட் ஃபார் வாட் இஸ் ரைட். எது சரியோ அதற்காக நில்லுங்கள். அதுக்கு ரொம்ப கஷ்டம். ஏமாற்றங்கள் வரும், விமர்சனங்கள் வரும், நம்முடைய அந்த உதவி நின்று போகும். பட் பரவாயில்லை, ஸ்டாண்ட் வாட் இஸ் ஃபார் ரைட். சத்தியத்திற்காக. இன்னைக்கு நிறைய பேர் அப்படி நினைக்கிறாங்க, ஐயோ ஒரு உதவி நடத்திடுவாரு, இவர் அதை பண்ணிடுவார். என்னோட வாழ்க்கையை நான் பல நேரங்களை சந்தித்திருக்கிறேன், பல அனுபவங்கள் எனக்கு உண்டு. அதை சொல்ல இங்கே நேரம் இல்லை, சொன்னாலும் சரியா இருக்குமா என்று புரியவில்லை. பல வெளிநாடுகளில் நான் போகும்போது அவர்கள் சத்தியத்தை பேசும்படியான ஒரு நிர்பந்தம். இந்தியாவில் அவருடைய கொள்கைகள், அவருடைய கோட்பாடுகள், அவருடைய சத்தியங்களை, கிறிஸ்தவர்கள் தான், ஆவிக்குரிய சபை மக்கள். ஆனால் ஒரு சின்ன மாற்றம் இருக்கும். ஒன்று திருத்துவம் இல்லாமல் இருக்கும், ஒன்று இயேசு மட்டும் இருக்கும், ஏதோ ஒன்று இருக்கும். யெகோவா மட்டும்தான் இருக்கும், அங்கே இயேசு இருக்க மாட்டார். அவர் எனக்கு கொடுத்த ஆஃபர் மிக பெரிது. உங்களுக்கு வாகனம் தருவோம், உங்களுக்கு ஒரு அலுவலகம் தருவோம், வாங்கி தருவோம், இத்தனை ஊழியர்களை தாங்குவோம், எங்களுடைய இயக்கத்திற்கு, எங்களுடைய இந்த ஊழியத்தினுடைய இந்திய தலைவராக நீங்கள் இருப்பீர்கள், ஆசிய தலைவராக இருப்பீர்கள், உங்கள் பிரயாணங்களை நாங்கள் எல்லாம் பார்த்து கொள்ளுவோம். இதெல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்ட ஆஃபர். அதனால சத்தியம் இல்லை, இது உண்மை. இது உண்மை. இது எங்க நடந்ததுன்னு சொன்னால், சவுத் கேரளைனா என்ற இடத்துல ஒரு இரவு 11 மணி, வழி தெரிய, தங்குவதற்கு இடமில்லை, ஒரு ஆலயத்துக்குள்ளே போனோம். பேர் பலகையை பார்த்தோம், நானும் இன்னொரு நண்பரும். அவர் இன்றைக்கு கர்த்தருக்குள்ளே மரித்து போனார். நண்பரும் தங்குவதற்காக அவர் கேட்ட முதல் கேள்வி, நீங்க எந்த ஞானஸ்தானம் எடுத்தீங்க? நான் உண்மையை சொன்னேன், பிதா குமாரன் பரிசுத்தம். தட்ஸ் நோ, தட்ஸ் ராங் அப்படின்னார். அடுத்து சொன்னார், இயேசுவின் நாமம். அதுக்கு இந்த வாதங்கள் எனக்கு தேவையில்லை. சொன்னார், இப்போ நான் ஞானஸ்தானம் தரேன், உங்களுக்கு ரெடியான்னு கேட்டார். நிறைய எடுத்திருக்கிறேன், அதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அன்றைக்கு நான் அவருடைய அந்த சபையில் தங்க எனக்கு அனுமதி இல்லை. நான் தங்கினது ஒரு ஆல்கஹாலிக் அடிக்ட்ஸ் தங்குகிற ஒரு மறுவாழ்வு இல்லம்.
அங்கே எல்லாமே போதை மருந்துக்கு அடிமையானவர்கள். ஒரு பங்க் பேட்டு தான். அந்த இரவு முழுக்க அங்கேதான் தங்கினேன். துர்நாற்றம், அவருடைய அந்த குரட்ட சத்தம் எல்லாமே அங்கே. அது போதை மருந்துக்கு அடிமையானவர்களுக்குள்ள மறுவாழ்வு இல்லை. பயம் ஒரு பக்கம், பாஸ்போர்ட்லாம் இருக்குது, பயம் ஒரு பக்கம். இரவெல்லாம் தூக்கமே இல்லை. பொழுது வெடித்த உடனே அங்க இருக்கிற பக்கத்துல இருக்கிற ஒரு மெக்டானல்ல அங்கே காலை கடன்களை முடித்து விட்டு அடுத்து நான் பிரயாணம் செய்தேன். நான் சொல்ல வந்த காரியங்கள், இந்த உலகம் மேலான ஒன்றை சொல்லும், ஆனால் கீழ்த்தரமான ஒன்றை கொடுக்கும். அடுத்தவருடைய ஆலோசனையை கேளுங்கள். ஆவிக்குரிய முதிர்ந்த அனுபவம் உள்ள தேவனோடு நெருங்கி பழகிற மக்களுடைய ஆலோசனை கேளுங்கள். அது இன்பமான நேரம். இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாம் அந்த ஈகம், எனக்கு எல்லாம் தெரியும். இந்த ஊழியர் கூடைகளை பாருங்களேன், எல்லாரும் ஊழியர்கள் தான். பேசுகிற ஒரு ஊழியர். ஒருவேளை அன்பானவர்களை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களிடத்தில் இல்லாத ஒன்று அவரிடத்தில் இருக்கும், அவரிடத்தில் இல்லாத ஒன்று உங்களிடத்தில் இருக்கும். ஏதோ ஒன்று இருக்கும், இல்லை என்றால் தேவன் அங்க அவர் நிற்க செய்ய மாட்டார். when somebody speaks, listen to that. அவர் பேசும்போது கேளுங்கள். நல்லவள் எடுத்துங்க, உங்களுக்கு ஒத்து வரலாம் விட்டுருங்க. டோன்ட் கிவ் கமெண்ட்ஸ். அவர் என்ன பேசுறார், அவர் பேச உங்களுக்கு எது பிடிக்கிறத எடுத்துங்க, நல்லதை எடுத்துங்க, ஃபில்டர் பண்ணிடுங்க, கேட்டதெல்லாம் விட்டுருங்க. நான் சொல்ல வந்த அடுத்த கருத்து என்னவென்றால், கவனிங்கள். லிசன் டு த கவுன்சில். அதாவது இன்பம். ரெண்டு காரணம் சொல்ல நம்புறேன். அடுத்த ஆலோசனை கேளுங்க. முடிந்தால் உங்களோட ஆலோசனை ஏற்றுக்கொள்கிற மக்களுக்கு ஆலோசனை சொல்லுங்கள். இன்பமான நேரம். ஆலோசனை கேட்கும் நேரம் இன்பமான நேரம். ஆலோசனை சொல்லும் நேரம் இன்பமான. அதுக்காக போற வரலாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. those who are in need, உங்களை மதிக்கிறவர்கள், உங்களை ஏற்றுக்கொள்கிறவர்கள், உங்களை புரிந்து கொண்டவர்கள், உங்கள் அபிஷேகத்தை புரிந்து கொண்டவர்கள், உங்கள் அழைப்பை புரிந்து கொண்டவர்களுக்கு மட்டும் ஆலோசனை சொல்லுங்கள். திருச்சபையில அவரை வேலை வாங்க மாட்டேன்றார், இவரை வேலை வாங்க மாட்டேன்றார், என்னையே வேலை வாங்குறார். அது தெரியும், வேலை வாங்கினேன்னு எனக்கு தெரியும். ஏதோ ஒரு காரணம் சொல்லுவார். என் மனைவி, என் பிள்ளை, என் வீடு, என் வாழ்க்கை, என் வேலை, என்னுடைய உடல்நிலை, ஏதோ ஒன்று சொல்லுவார். இன்னும் அவருடைய என்ன சொல்லுவார் என்று எனக்கு தெரியும். எனவே சொல்லி நான் அவமானப்படுவதை விட சொல்லாமல் இருப்பதே நல்லது. இப்படி சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே தரல வேலை, எனக்கு தெரியும், கொடுத்தவர் செய்ய மாட்டார். எத்தனையோ பேருக்கு ஊழியங்கள் தந்தேன், இந்த ஊழியத்தை செய்யுங்க, அந்த ஊழியை செய்யுங்க, எல்லாத்தையும் அவங்க மூடிட்டாங்க. ஆனா குற்றம் என்ன? அவரையே பயன்படுத்துகிறார், இவரையே பயன்படுத்த. அவர் சரியாய் செய்கிறார், சிறப்பாய் செய்கிறார். திருச்சபையில் இருக்கிற போட்டி தான் இன்னைக்கு. அவரையே பாட வைக்கிறார், இவரையே ஜபிக்க வைக்கிறார், இவரையே ஆறா நடத்த வைக்கிறார். எப்பொருள் யாருவாய் கேட்பினும் அப்பொருள். அதாவது அவரால் அது முடியும். இதனை அவன் செய்வான் என்றார், இந்த அதனை அவன் கண்விடான். அவரால் அது முடியும். எனவே அவர்கிட்ட கொடுங்க. அதாவது ஒருத்தருக்கு திறமையே இல்லை, கிருபையே இல்லை, அவரால் முடியாது. எங்க பையனுக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, யோசித்து பாருங்க, கொடுத்து பாருங்களேன், அபிஷேகமே போயிடும், அந்த ஆராதனுடைய அந்த அஸ்திவாரமே போயிடும். நோ, லிசன் டு த எல்டர்ஸ். ஒருத்தர் சொல்லும் போது கேட்டுக்குங்க. ஏன் எனக்கு இல்லையா, வரம் இல்லையா, எனக்கு வல்லமை இல்லையா, எனக்கு கிருபை இல்லையா? உங்களுக்கு கிருபை இருக்கிறதா இல்லையா என்பது உங்களை ஊழியனுக்கு தெரியும். அவன்தான் ஊழியன். ஒரு ஊழியனுடைய தனிச்சிறப்பு என்னவென்றால், he knows which you have. உங்களிடத்துல என்ன இருக்கிறது, என்ன இல்லை என்பதை ஒரு ஊழியன் அறிந்திருக்கிறார். எனவே நீங்களாக போட்டி போட வேண்டாம். இன்னைக்கு திருச்சபைகளுக்கு பிரச்சனையே மைக் தான். என் மைக்ல வால்யூம் இல்லை, உங்க மைக்ல வால்யூம் அதிகமா இருக்குது. ஹலோ, கத்திரைய தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, தேவனை துதிக்கிறீங்க, தேவனை பாடுறீங்க. வால்யூம் இருந்தா என்ன, வால்யூம் இல்லாவிட்டா என்ன? என்னுடைய கருத்து என்னவென்றால், கவனிங்கள், பி obedient to the counsel of God. தேவனுடைய ஆலோசனைக்கு கீழ்ப்படியுங்கள். இன்பமான நேரம். பல நேரங்களில் அன்பான தேவனுடைய ஆலோசனை எனக்கு ஏற்புடையதா இல்லை, அதை ஏற்றுக்கொள்கிற மனப்போக்கும் எனக்கு இல்லை. நான் கேட்கிற முதல் கேள்வி, இதை ஏற்றுக்கொண்டால் எனக்கு என்ன கிடைக்கும்? ஹலோ, அதை ஏற்றுக்கொண்டால் எதுவெல்லாம் கிடைக்காதோ அதெல்லாம் கிடைக்கும். ஒரு ஆமேன் சொல்லுவீங்களா? எதெல்லாம் கிடைக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். when I obey the counsel of God. அடுத்த ஒரு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். அறியப்படாத மக்களுக்கு இயேசு அறிவுங்கள். அது இன்பமான நேரம்.
ஒரு முறை கூட இயேசுவை கேட்காத மக்கள் கோடிக்கணக்கான பேர் இது இந்தியாவில். என்னுடைய 17 வயது வரை நான் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டதே இல்லை. நெவர். கிறிஸ்தவ கூட்டம், கிறிஸ்தவ ஆலயம், கிறிஸ்தவ நண்பர்கள், கிறிஸ்தவ ஆசிரியர்கள் இருந்தார்கள். ஆனா வசனம் பேசல. மேரி, மெர்சி, ஜாய் இவங்கெல்லாம் கிறிஸ்தவ ஆசிரியர்கள் தான். அவள் மரித்து போனார்கள். ஆனால் ஒரு நாளும் இயேசுவின் அன்பை சொன்னதில்லை. ஒருவேளை அது பள்ளிக்கூடம், இந்து பள்ளிக்கூடம், எனவே சொல்வதற்கான வாய்ப்பு இல்லாமல் இருந்திருக்கலாம். நான் அவர்களை மறக்க முடியாது, நான் சொன்ன பெயர்கள்லாம். ஆனால் பிற்காலத்திலே நான் அவர்களை சுவிசேஷத்தை சொல்லி என்னுடைய திருச்சபைக்கு வந்தார்கள். என்னுடைய ஆலய எனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த 1ஆம் வகுப்பு ஆசிரியை இன்று என்ன கூறுகிறேன், அவருடைய தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறார்கள். அன்பா, எனக்கு எழுத்தறிவித்த என்னுடைய ஆரம்ப நாட்களிலே எனக்கு எழுத்தை சொல்லிக் கொடுத்த ஆசிரியை என் விசுவாசி. நான் சொல்ல வந்த கருத்து, ஆண்டவர் அறியாத மக்களுக்கு ஆண்டு அறியப்படுத்துங்க இன்பமான நேரம். அந்த மனிதன் இயேசு ஏற்றுக்கொள்கிறானே, அது அதை விட இன்பமான நேரம். என ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷப்படும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, 2வது அடுத்து சொல்லுவேன், ஆண்டவருக்காக பாடுபடுவது இன்பமான நேரம். அது அனுபவித்ததற்காக ஆமென். 13 ஆண்டுகள் பாடுகள், இன்றைக்கும் பாடுகள் தான். ஆண்டவருக்கென்று பாடுபடுவது இன்பமான நேரம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான். அது இன்பமானது, அது இனிமையானது. சிலுவை சுமப்பது, பக்தன் பாடினாரே, சிலுவை சுமப்போம் சீஷராகுவோம். சிலுவை சுமப்பது இன்பமான நேரங்கள். பாடுகள் தான். அன்னைக்கு எல்லாம் இருந்தது, ஆனால் இன்பம் இல்லை. இன்னைக்கு எதுவுமே இல்லை, ஆனால் இன்பம் இருக்கிறது. There's some fine moments in our life. ஆண்டவருக்கென்று பாடுபடுவது இன்பமானது. துன்பங்கள் அனுபவிப்பது நமக்கு ஒரு விதமான இந்த எதிர்மறையான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ள இன்பமான நேரம் தான். நேற்று கூட ஒரு நண்பர் என் செய்தியில ஒரு தேவையற்ற வார்த்தைகளை எழுதி வைத்திருந்தார். அதை அவர் கேட்பாருன்னு தெரியல எனக்கு. அதை தனிப்பட்ட ரீதியிலே சொல்லலாம், என்னுடைய தனிப்பட்ட ரீதியிலே சொல்லலாம். அவருக்கு அதற்கு முடியலையே என்னன்னு தெரியல. ஒரு புது வழியிலே எழுதுகிறார். அவங்கெல்லாம் என்னோடு கூட பழகினவர்கள் தான், என்னோட பிரயாணமானவர்கள் தான், என்னோடு நட்பாக இருந்தவர்கள் தான், என்னால் வளர்க்கப்பட்டவர்கள் தான். அதை பொறுத்து எனக்கு பிரச்சனையே இல்லை. ஏன் தெரியுமா? கவனிங்க, அது இன்பமான நேரம். உங்களை நிந்திக்கும் போது, உங்களை தூஷிக்கும் போது, உங்களை அவமானப்படுத்தும் போது கர்த்தருடைய ஆவியானவர் உங்களால் மகிமைப்படுகிறார். That's the finest moments in your life when you are accused. குற்றப்படுத்தும் போது. எங்கள் விலாசம் போதகர் ஸ்டீஃபன் தேவகுமார், திறந்த வாசல் சபை, நம்பர் 65, பரமானந்த தெரு, 7 கிணறு, சென்னை 600001. தொடர்புக்கு 9841839287. மேலும் 0444318330. எங்கள் மின்னஞ்சல் stephenopendor@gmail.com. எங்கள் தேவ செய்திகளை யூடியூப் சேனலில் பார்த்து பயனடையுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.